எந்த அரசியல் கட்சியும் செய்யாததை சாதித்து காட்டிய சீமான், அதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் காலத்திலே வேகமா வளர்ந்து வர ஒரு கட்சின்னு பாத்தீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். அதுலயும் குறிப்பா நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வரதுக்கான முக்கியமான காரணம் என்ன? ஏன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கடந்த 50 ஆண்டுகளா ஆட்சி பண்ணிட்டு வந்த இந்த திமுக அதிமுக அரசுக்கு ஒரு மாற்று கட்சியா மக்கள் எதிர்பார்க்கறதாலதான் இந்த நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வருது. ஆனா இந்த நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வரதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்காக நின்று குரல் கொடுத்து மக்களுக்காகவே பல விஷயங்களை செய்து கொடுத்துட்டு வரத்தால மட்டுமே தான். இன்னைக்கு எந்த ஒரு கட்சி தொடங்கணும்னு ஆசைப்பட்டாலுமே அது மக்கள் நலனுக்காக வர கட்சியா இருக்கிறது இல்ல. அது பணம் சம்பாதிக்கிறதுக்கும் பதவியை கைப்பற்றதுக்குமான ஒரு நோக்கத்துக்காக வர கட்சியா தான் இருக்குது. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்கள் தான். இது எதுக்கு தெளிவா சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நிஜமாலுமே மக்கள் பணிக்காக விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு இருந்தா கடந்து முடிஞ்ச ஈரோடு இடைத்தேர்தல்ல போட்டிட்டு இருக்கணும். ஏன்னா மக்களுக்காக நல்ல செய்ய வர அந்த கட்சி இந்த இடைத்தேர்தலில் போட்டிட்டு இருந்தாங்கன்னா நாம சொல்லலாம் இவரு மக்களுக்காக வந்திருக்கிறாரு, கண்டிப்பா என்னோட வாக்கு நான் அவருக்கு தான் செலுத்திருப்பேன். ஆனா அவரு நிக்கல. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அவரோட நோக்கம் ஸ்ட்ரெயிட்டா சிஎம் ஆகிறதுக்கு மட்டும்தான். அப்பனா அவருக்கு பதவி ஆசை தான் இருக்குது. ஏன்னா பணம்ன்றது ஒரு பணம் சம்பாதிச்சிருக்காரு, அவர்கிட்ட எக்கச்சக்கமான பணம் இருக்குது. ஆனா பதவின்றது அவர்கிட்ட இல்லன்றதால அவரோட நோக்கம் பதவியை குறி வச்சே தான் இருக்குது. அதனாலதான் வரப்போற 2020 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் நிச்சயமா பெரிய படுதோல்வி அடைய போறான்றது உறுதியா தெரியுது. இப்ப இந்த ஆளும் கட்சியா இருக்கட்டும் இல்ல எதிர்கட்சியா இருக்கட்டும், திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் பாத்தீங்கன்னா கடந்த 50 ஆண்டுகளா இவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு வராங்க. ஆனா ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குனாங்க, மக்களுக்கான தேவையை பூர்த்தி பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா நிஜமாலுமே இவங்க எந்த தேவையும் பூர்த்தி பண்ணல. உதாரணத்துக்கு இவங்க கொடுத்த பல வாக்குறுதிகள் இன்னமும் நிறைவேற்றப்படாத அப்படியேதான் கிடப்புல கிடக்குது. இவங்க கொடுத்த வாக்குறுதி நீட் தேர்வை ரத்து செய்வேன்னு சொன்னாங்க, அதை பண்ணவே இல்லை. நான் வந்து டாஸ்மார்க்கை மூடுவேன், குடிப்பழக்கத்தால பல பெண்கள் தாலி அறுத்துக்கிறாங்க சொன்ன வாக்குறுதி இன்னமும் நிறைவேற்றப்படாத, இன்னும் எக்ஸ்ட்ராவா டாஸ்மார்க் திறந்து மக்களை குடிக்க வச்சுட்டு தான் வராங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போலாம். இவங்க மேல இருக்கிற பல காழ்ப்புணர்ச்சியால தான் மக்கள் ஒரு புதிய அரசியலை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல ₹1 வாங்காத மக்கள் போய் தேடி போய் வாக்களிக்கிறாங்கன்னா அது வந்து இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் காரணம். ஏன்னா மக்களுக்கான ஒரு புதிய அரசியல் தேவைப்படுதுங்க. இந்த இரண்டு பெரிய கட்சிகளும் தவிர்த்து புதிதா ஒரு கட்சி வந்து மக்களுக்கு ஒரு நல்ல பணியை செய்யணும், இந்த கிடப்புல போட்ட பல விஷயங்களை வந்து நிறைவேற்றணும். அதனால மட்டுமே தான் நாம் தமிழர் கட்சியை நோக்கி மக்கள் படையெடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த 8 வழி சாலையா இருக்கட்டும், இந்த மீத்தேன் பிரச்சனையா இருக்கட்டும், தூத்துக்குடி பிரச்சனையா இருக்கட்டும், நீட் பிரச்சனையா இருக்கட்டும், இப்ப சமீபத்துல போராடின டங்ஸ்டன் பிரச்சனையா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாத மக்களோட மக்களா நின்று மக்களுக்கு சாதகமா செஞ்சு கொடுத்துட்டு வரதான் அந்த நாம் தமிழர் கட்சி. அதுவும் சென்னையில கடுமையான மழை பெஞ்சப்ப நாம் தமிழர் கட்சி உறுதுணையா இருந்து மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டு மூலியமா கொண்டு போய் சேர்த்தாங்க. பல பணிகள் வந்து இவங்க செஞ்சுட்டு தான் வந்தாங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனாலதான் மக்களோட ஆதரவு எப்பவுமே நாம் தமிழர் கட்சிக்கு உண்டு. ₹1 பணம் கொடுக்காத, எந்த பக்கமும் சாயாத, உறுதியோட நிலைப்பாடோட நிக்கிற மக்களோட ஆதரவு எப்பவுமே நாம் தமிழர் கட்சிக்கு உண்டு. அப்படி சீமான் செய்து வர பல சாதனைகளும் சொல்லலாம். அதுல ஒரு முக்கியமான சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆணும் பெண்ணும் சரிசமந்தான்னு சொல்லிட்டு 117 பெண்களுக்கும் 117 ஆண்களுக்கும் தொகுதியில பங்கு கொடுத்து போட்டியிட வைக்கிறதான். இது எந்த ஒரு கட்சியுமே செய்யறது கிடையாது. காரணம் என்ன, அவங்களோட நோக்கம் என்னன்னா பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான். பெண்கள் கையில பதவி போயிடுச்சுன்னா அப்புறம் அவங்க சொல்ற மாதிரி நாம கேட்டாலும் பெண்கள் அதிகமாவே வந்து ஒரு சமூக ஈடுபாடோட இருப்பாங்க, கொஞ்சம் சென்டிமெண்ட் அதிகம். அதனால தப்பு செய்யற ஒரு கணக்கு லிஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் குறைவா தான் இருப்பாங்க. அதனாலதான் பெண்கள் கையில ஆட்சி போயிடக்கூடாதுன்னு ஒரு குறிக்கோளோட தான் இந்த இரண்டு கட்சிகளும் பல ஆண்டுகளா ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. அப்படி இது எல்லாத்தையும் முறியடிச்சுதான் நாம் தமிழர் கட்சி 117 இடத்துல வந்து ஆண்களுக்கும் 117 இடத்துல பெண்களுக்கும் சமமான ஒரு வாய்ப்பை கொடுத்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அடுத்த லெவலுக்கு வளர்த்து எடுத்துட்டு போயிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாத ரொம்ப பெரிய சாதனை இது என்னன்னு பாத்தீங்கன்னா, தனக்கு கிடைச்ச இந்த விவசாய சின்னம், இந்த விவசாய சின்னத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து ரொம்பவே பாடுபட்டு கஷ்டப்பட்டு 6.5 விழுக்காடு வாக்குகள் வந்து எடுத்தாங்க 2021 சட்டமன்ற தேர்தலில். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க வச்சு இந்த சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி, இந்த சின்னத்துல இவங்க போட்டுட்டு 1.1 விழுக்காடுல இருந்து 3.5 விழுக்காடு வரைக்கும் வளர்த்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சின்னத்தை மாத்தி கொடுத்துட்டாங்க. அப்படி சின்னத்தை மாத்தினாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அதையும் கடுமையான உழைப்பால 6.5 விழுக்காடு வாக்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இரண்டு பெரிய கட்சிகளும் இப்படியே போனா கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி ஆட்சி பிடிச்சிரும்ன்ற ஒரு பயத்துல சின்னத்தை பறிச்சாங்க திட்டம் போட்டு. அப்படி சின்னத்தை பறிச்சுமே நாம் தமிழர் கட்சி கிடைச்ச அந்த மைக் சின்னத்தை வச்சு 2024 பாராளுமன்ற தேர்தலில் இன்னமும் வாக்கு அதிகரிச்சு 8.2 விழுக்காடு வாக்குகள் வாங்கின நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகாரத்தை பெற்றாங்க. இதுதான் சீமான் அவர்கள் செஞ்ச பெரிய சாதனை. என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்னத்தை பார்க்காதீங்க எண்ணத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் சேகரிச்ச ஒரு வாக்குகளும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வாக்குகள். இதே இந்த இரு பெரு கட்சிகளும் 2021 எடுத்த வாக்குகளை விட 2024 எடுத்த வாக்குகள் குறைவான வாக்கு தான். 10%, 13% வாக்குகள் குறைஞ்சு போச்சு. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் அதிகரிச்சிருக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில். சின்னத்தை பறிச்சுமே வாக்கு அதிகரிச்சிருக்குதுன்னா சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இங்க இருக்குது. இதுதான் ஒரு பெரிய சாதனை, நாம் தமிழர் கட்சி செஞ்ச பெரிய சாதனை. இதே இந்த இரு பெரிய கட்சிகள் திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இவர்களோட சின்னத்தை இன்னைக்கும் பறிச்சுட்டு போட்டியிட வச்சா உறுதியாக சொல்றான் இவர்கள் எடுத்த அந்த வாக்குகள் எடுக்க முடியாது. இதுதான் இவர்களுக்கு இடையே இருக்கிற இந்த வித்தியாசம். மற்ற கட்சிகளா இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சிகளா இருக்கட்டும் அவரோட சின்னத்துக்கு வீர வாக்குகள் கிடையவே கிடையாது. அவரோட உண்மையான நோக்கமும் எண்ணமும் அவர் செஞ்ச சாதனைகள் பல விஷயங்கள் இருக்கிறதால தான் அவருக்கு வீர ஒரு வாக்குகளும் ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கு அங்க பார்க்கப்படுது. அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் இன்னமும் ஒரு முக்கியமான பெரிய சாதனை செஞ்சிருக்கிறார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 130 இடங்களில் படித்த இளைஞர்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு 25 to 30 வயதுக்குள்ள இருக்கிற இளைஞர்களுக்கு இடம் கொடுத்து அரசியல் வரலாற்றிலே ஒரு பெரிய சாதனை ஒண்ணு பண்ணியிருக்கிறாரு.
இது எந்த கட்சியுமே செய்ய மாட்டாங்க. காரணம் அவர்களோட நோக்கம் மக்கள் இல்ல, பணமும் பதவியும் மட்டும்தான். அப்துல் கலாம் சொன்னது போல படிச்ச இளைஞர்கள் தான் அடுத்த தலைமுறையை தீர்மானிக்க போறாங்க. அதே போல் நாம் தமிழர் கட்சி எடுத்த இந்த புதிய வியூகமும் ரொம்ப பெரிய ஒரு பலன் தரப்போது இந்த தமிழ்நாடு அரசுக்கு. இதை பார்த்து வியப்படைஞ்சு போன இந்த இரு பெரிய கட்சிகள் என்ன செய்துனே தெரியாத பேயடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காங்க. இதுல இருந்து ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியுது, வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல் இது கட்சிகளுக்கு இடையே ஒரு பெரிய போட்டியா இருக்குதா இல்லையோ, ஆனா மக்களுக்காக ஒரு நல்ல ஆட்சி மலர போகுதுன்றது மட்டும் உறுதியா நான் சொல்றேன். இதுல உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஆதரவு எப்பயும் இருக்கிற மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. நன்றி, வணக்கம்.